ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சைதனிஸ் வ்ளாக். இன்னைக்கு செம்ம ஃபன்னான சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என் ஹஸ்பண்டோட மாமா வீட்டில் இருந்து விருந்துக்கு வராங்க. ஸோ அவங்களோட நம்ம எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கிராமத்து முறைப்படி தான் சமைக்க போகிறோம். நிறையா டிஷ்ஷஸ் இருக்கிறனால நம்ம சில ஐட்டம்ஸ் எல்லாமே வெளியில் விறகடுப்பில் தான் நம்ம சமைக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கிராமத்து மண்மனம் மாறாத விறகடுப்பில் அம்மியில் அரைச்சி எடுக்கப்பட்ட மிளகா சாந்து போட்டு பாறை மீன் வறுவல். இலசுகள்லேருந்து பெருசுகள் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சது. பாருங்கள், மணக்க மணக்க பாறை மீன் எண்ணெயில் போடும். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். அப்போ தான் மீன் நல்லா பொரிஞ்சு வரும். 5 நிமிஷம் போதும் மீன் வேகிறதுக்கு. அதுக்கு மேலே நீங்கள் அதில் வைக்க தேவையில்லை. அதுக்கு மேலே ஆச்சுன்னா மீனோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்குன்றது சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. இதில் வரமிளகா ஒரு 7 மிளகா, அது கூட ஒரு 5 மிளகு, 4 டீஸ்பூன் ஜீரகம், அது கூட சரியான அளவில் உப்பு சுருக்குன்னு இருக்கணும். உப்பு சுருக்குன்னு இருந்தால் தான் மீன் வறுவல் நல்லாயிருக்கும். இது என்னங்க வெள்ளை சாப்பாடாக வைக்கிறீங்க? இந்த அடுப்பில் வெள்ளை சாப்பாடு பாரம்பரிய மறுபடியும் அது விறகு யூஸ் பண்ணி. இன்னைக்கு என்னென்ன ரெசிபி பைஜான்? இன்னைக்கு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் மாமா வீட்டிலேருந்து எல்லாம் விருந்துக்கு வராங்க. அதனால் காலையில் முட்டைக்கனவா, பாறை மீன், கடல் எறா, மக்கள் மட்டுமே வழங்கப்பட்ட கோழிக்கறி, இப்படி தான் இருக்கணும். சுட இந்த மாதிரி மீன் வறுக்கிறப்ப யாராவது வறுத்து கொடுக்கணும். பக்கத்தில் உட்காந்து வெள்ளை சோறு மீனும் சேர்த்து சாப்பிட்டா அடாடாடாடா அப்படிதான் இருக்கும். அப்படியே பூ மாதிரி திருப்பணும். அப்போதான் மீன் உடையாமல் வரும். கரைப்பத்தான மீனை உடையாமல் வரணும்னா அப்படியே பூ மாதிரி. அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சு மீன் வறுக்கணுமா இல்லை சிம்மில் வச்சு மீன் வறுக்கணுமா பைஜான்? சிம்மில் தான் வச்சு வறுக்கணும். சிம்மில் வச்சு வறுத்தீங்கன்னாக்கா சிக்குன்னு வரும் மீன். ஃபாஸ்ட்டாக வச்சு வறுத்தீங்கன்னா பக்குன்னு போட்டுவிட்டு ஓடிடும். மீன் ஃப்ரையை எப்பயுமே பொரிக்கும் போது சாப்பிட்டா தான் அது ஒரு தனி டேஸ்ட்டு. அது சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா கூட அந்த அளவு நம்மளுக்கு டேஸ்ட்டு தெரியாது. யாராவது பொரிக்க நம்ம சாப்பிட அடடடா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. தண்ணி சூடாகவே அரிசி போடணும். தண்ணி சூடாகலை, இன்னும் நல்லா கொதி வரணும். ஓகே ஓகே. ஸோ ஒலை கொதிக்க காட்டி நம்ம அரிசி கழுவி வச்சுக்கலாம். நம்ம ஒலை கொதிச்சோடனே அப்போ தான் கரெக்டாக இருக்கும் போடுறதுக்கு. ஒலை கொதிச்சிருச்சு, அதனால அரிசியை ஃபுல்லாகவே போட்டாச்சு. இப்போ வெளியில் 2 அடுப்புமே வேலையாக இருக்கிறனால நம்ம எறா ஃப்ரை, கனவா ஃப்ரை, மீன் குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாமே நம்ம உள்ளேயே செஞ்சாச்சு. இப்போ சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது பாய்ஜானோட ரெசிபி தான். சின்ன வெங்காயம் 25 சின்ன வெங்காயம் நல்லா கல்லாலே இடித்து எடுத்துக்கிட்டாங்க. அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் வதங்குற டயத்துலேயே உப்பு போட்டுக்கிட்டாங்க. வெங்காயம் இடித்து சேர்க்குறனால செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சிக்கன் கிரேவி. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கீழே அடி பிடிச்சிரும். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 தக்காளி, கொத்தமல்லி, புதினா தழை, ஒரு கைப்பிடி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 டீஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, சிக்கன் 60 மசாலா, காரத்தூள் தேவைக்கேற்ப எல்லாமே சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. டயத்தில் நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவிக்கு நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்ல. இந்த சிக்கனில் வர தண்ணியே கரெக்டாக இருக்கும்.
செம்ம சூப்பராக இருந்துச்சு சிக்கன் கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்னென்ன செஞ்சோன்னு பார்த்துடலாம். ஒயிட் ரைஸ், ரசம், மீன் ஃப்ரை, எறா கிரேவி, சாம்பார், சிக்கன் கிரேவி, மீன் குழம்பு, கனவா ஃப்ரை, எறா ஃப்ரை, இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி விருந்து. நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இந்த பீச்சு. நம்ம எட்டி பார்த்தாலே இந்த பீச் தெரியும். எங்கள் ஃபேமிலியில் யார் வந்தாலுமே இந்த பீச்சில் விளாடாமல் நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தாங்க எங்கள் ஊர் பீச்சு. நாங்கள் எப்பயுமே சாயந்தர டயத்தில் குளிக்க வர மாட்டோம், மத்தியானம் தான் குளிக்க வருவோம். நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு சாயந்தரம் குளிக்க வரலான்னு பார்த்தா செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சுங்க தண்ணி. இவங்க தான் வந்து நியூ கப்பிள்ஸு. விளையாடுங்க பைஜன், விளையாடுங்க. எவ்வளோ நேரம் தாங்க வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறது. எல்லோரும் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக போச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.